வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சேன்னா, இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். நயனாதீவுக்கு போய் கொண்டிருக்கேன். நயனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கேன். நயனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோயில் வந்து இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். தூரத்தில் பார்க்குறீங்க, கோபுரம் தெரியுது. நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னா போட் எடுத்து தான் போகணும். நாங்கள் போன ஆண்டு போட் எடுத்து போகிறதுக்கு நீங்கள் பார்க்க தெரியும் எவ்வளவோ சனம் வந்து நிற்கினேன். இவைகள் எல்லாம் நயனாதீவுக்கு போகிற ஆக்கள் இல்லை. இங்கே நயனாதீவில் என்னொரு விஹாரி ஒன்று இருக்குது. அந்த விஹாரிக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். நாகபூஷண விஹாரை நினைக்கிறேன். அந்த விஹாரிக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எல்லா போட்டுமே அந்த இடத்துக்கு போயிட்டு தான் நயனாதீவுக்கு போகும். பெரிய போட்டுகள் அந்த போட்டுகள் வந்து நயனாதீவு அந்த விஹாரைக்கு போயிட்டு தான் நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போகும். நாங்கள் போகிறது நயனாதீவில் இருக்க ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இன்று அந்த கும்பாசன் நடக்கிறதுக்கு முதல் கோயிலில் இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் வந்து பிரித்தெடுத்து வைக்கிற நாள் அன்றைக்கு தான் போய் கொண்டிருக்கேன். இது செப்டம்பர் மாதம் 2023. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க கோயில்கிட்ட கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது. இப்போ திருப்பி கோயிலுக்கு நார்மலாக போகலாம். ஸோ அதில் நான் எடுத்தது இந்த வீடியோ ப்ரோசஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த கடலுக்குள்ளால் போய்க்கே அந்த அருமை தெரியும். இலங்கையில் தாய் தெய்வத்தின் வழிபாட்டுக்கு மிகுந்த தொன்மையாக இருக்கிற கோயில் வந்து இந்த நயனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோயில். இவ்வாலயம் நயனாதீவின் முதலாவது வட்டாரத்தில் இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நீங்கள் எப்போ போனாலும் இந்த கோயிலில் சாப்பிடலாம். அன்னதானம் எப்போவுமே இருக்கும். பக்தர்களுக்கு அன்னதானம் எப்போவுமே அங்குள்ள அடியார்கள் வழங்கி கொண்டே இருப்பார்கள். எந்த நாள் போனாலுமே இங்கே வந்து அன்னதானம் இருக்கும். இப்போ நயனாதீவில் இருக்கிற விஹாரைக்கு மக்களை இறக்கிறதுக்காக சிங்கள மக்கள் கன பேர் வந்திருந்தவை. அவையில் இறக்கிறதுக்காக போட் இதில் இறங்குது. நீங்கள் பார்க்கவே தெரியும், கொத்து கொத்தாக மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக தென் இலங்கையிலிருந்து கன மக்கள் படையெடுத்து வர்றது இருக்குது. நாங்கள் போன நாள்லேயே எக்கச்சக்கமான மக்கள் படையெடுத்து கொண்டு இருந்தவை. ஆனால் போட் வசதி கொஞ்சம் குறைவாக இருந்ததால் கன நேரம் லைனில் நின்று தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. இந்த இடத்துல மக்களை இறக்கி விட்டுட்டு அவைகள் விஹாரைக்கு போக அதுக்கு பிறகு எங்களை கொண்டே நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலில் இறக்கப்படும். இந்த நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நயனாதீவு ஒரு புகழ்பெற்ற ஒரு தீவில் தான் இருக்குது, ஒரு இந்து கோயில். மேலும் இந்த கோயில் 18 மகா சக்தி பீடங்களின் தேவியின் இருப்பிடமாகவும் இருக்குது. தந்திர சூடாமணி என கூறப்படும் 51 சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்பு விழுந்த பீடமாகவும் இந்த பீடம் கருதப்படுகின்றது. முதல்லையே ஒரு கோயில் நான் உங்களோட கதைச்சிருப்பேன், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலும் ஒரு சக்தி பீடம். அது மாதிரி நயனாதீவு அம்மனும் 51 சக்தி பீடங்களில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி பீடமாக இருக்குது. இந்த கோயிலில் திருவிழா காலங்களில் இலங்கையிலேருந்து பல ஒரு பகுதிகளிலிருந்து மக்கள் திரளாக வருவார்கள். நீங்கள் திருவிழாவுக்கு போகிறோன்னு சொல்லிச்சுன்னா அங்கே பகல் திருவிழா மற்றது இரவு திருவிழா நடைபெறும். பகல் திருவிழா மற்றது இரவு திருவிழாவில் அன்னதானங்கள் கொடுக்கப்படும். அநேகமாக வெகு தொலைவிலிருந்து மக்கள் வந்து போகிறதால இந்த கோயில்களில் பக்தர்கள் தங்கி செல்வது அதிகமாக இருக்கும். அதனால் தங்கி செல்வதற்காக மடங்கள் அமைக்கப்பட்டு அங்கே வந்து தங்குமிட வசதிகள் நன்றாக செய்திருக்கின. இந்த கோயில்களில் தமிழர்கள் மட்டுமின்றி தென்னிலங்கையிலேருந்து சிங்களவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து செல்வார்கள். ஏனென்றால் இந்த கோயிலுக்கு வரைக்க இந்த விஹாரைக்கும் வந்து போகலாம். முதல்ல பார்த்தது டோரா படகு, இலங்கை ஆர்மியின் நேவியின் படகு. அந்த படகு வந்து ஒரு கண்ணோடு இருந்ததை பார்க்கத்தக்கதாயம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நாங்கள் நயனாதீவு அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். அம்மன் கோயில்கிட்ட கோபுரம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கவே பெருசாக தெரியும் ஒரு கோபுரம். கோபுரத்துக்கு பக்கத்தில் 2 பெரிய யானைகள் மாதிரி வடிவத்தில் அமைக்கப்பட்ட யானைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நுழைவாயிலால் உள்ளுக்கு போன உடனே தான் உண்மையான கோபுரம் வரும்.
நாங்கள் வந்த போட்டுக்கு 100 ரூபா, இலங்கை 100 ரூபா, இலங்கை காசுக்கு 100 ரூபா எடுத்தது. அதுக்கு பிறகு கொண்டு வந்து இறக்கி விடினா திருப்பி நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வரைக்க போட்டுக்கு திருப்பி 100 ரூபா கொடுத்தா தான் திருப்பி போட்டில் ஏற்றிவினேன். இந்த காசு வாங்குகிற கண்டக்டர்ஸ் நிற்கினேன். இதில் காசை கொடுத்துட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு தான் போகணும். கோயிலுக்குள்ள போய்க்க இப்போ இந்த அருமையான வியூவை பாருங்கள், அப்படி இந்த வியூ இருக்குன்னு சொல்லி. இதுதான் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில்கிட்ட கோபுரம். கோபுரத்தை தாண்டி உள்ளுக்கு போன உடனே கோயிலுடைய சின்ன கோபுரம் இருக்குது. என்று நாங்கள் போவேக்க தரிசனம் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் கும்பாபிஷேகத்துக்காக கோயிலில் இருக்கிற லிங்கங்கள் சிலைகளை இன்றைக்கு எடுத்த நாள். அப்போ இதுக்கு பிறகு உள்ளுக்கு போய் கும்பிட இயலாது. கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தால் போல தான் போகலாம். ஸோ நான் போன ஆண்டு அந்த விடயங்கள் நடந்தது. அது நான் கொஞ்சம் நேரத்தில் மிஸ் பண்ணிட்டோம், அல்லது நாங்கள் போகிறதுக்கு முதல் பார்த்துருக்கலாம். கும்பாபிஷேகம் இப்போ நடந்து முடிந்து விட்டது. ஜனவரி மாதத்தில் நடந்தது. இப்போ நான் இந்த வீடியோ போட ஃபெப்ரவரி மாதம் ஆயிட்டுது. அப்போ இப்போ கோயிலுக்கு போகிறாக்கள் கோயில்கிட்ட கும்பாபிஷேகம் நடந்த இதுகளை பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் 1951 ஆண்டு, இந்த 1963 ஆண்டில், 1983, 1998 ஆண்டு, 2012 ஆண்டு, 2024 ஆண்டில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இவ்வாறு பல ஆண்டுகளில் நடைபெற்றிருக்குது. ஒவ்வொரு 12 வருடத்துக்கு ஒருக்கால் கும்பாபிஷேகம் நடைபெறுறது. சில நேரம் அதை விட கூடிய நாட்களும் எடுக்கிறது. இந்த இடம் ஒரு அருமையான இடம். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனீங்களா நைனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலை ஒரு போய் தரிசிச்சுட்டு வர்றது மிகவும் நன்றாக இருக்கும். இப்போ நாங்கள் திருப்பி தரிசனம் முடித்துட்டு கோயில் உள்ளுக்கு போய் சாப்பிட்டுட்டு, அதில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவன் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி போட் எடுத்து நாங்கள் திருப்பி வந்த கார் பார்க் பண்ணி இடத்துக்கு போகிறோம். இப்போ இந்த போர்டுக்கு 80 ரூபா சொன்னவர். வரலாற்று பெருமையும் வழிபாட்டு சிறப்புமிக்க இந்த ஆலயம் அந்நியரின் ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது அளிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அதன் பின்னர் இவ்வாலயம் இராமலிங்கம் இராமச்சந்திரன் என்பவரால் 1788 ஆண்டு கல்லு கட்டிடமாக கட்டப்பட்டது. 1935 ஆண்டு கிழக்கு வாயில் இராஜகோபுரம் கட்டப்பட்டது. இவ்வாலயத்தின் விமானம் 1951 ஆண்டு அழகாக வடிவமைக்கப்பட்டது. நுழைவாயிலில் கிழக்கு நோக்கி வாயிலுடைய 108 அடியுடைய இராசகோபுரத்தில் 2012 ஆண்டு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இந்த கோயிலின் மகா உற்சவம், அதாவது மகா உற்சவம் என்பது திருவிழா ஆணி பூரனை சீத்தமாக கொண்டு நடைபெறுவது வழக்கம். ஆரம்பத்தில் 10 நாட்களே மகா உற்சவம் நடைபெற்றது. 1960 ஆண்டிலிருந்து 15 நாட்களாக இந்த மகா உற்சவம் நடைபெற தொடங்கியுள்ளது. இப்போ இந்த கோயிலில் 15 நாட்கள் மகா உற்சவம் நடைபெறும். வரலாற்றின்படி 10 நாட்கள் தான் இந்த கோயிலில் மகா உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது. இதுக்கு பிறகு கன நேரத்துக்கு பிறகு தான் போட் இருக்கிறதால இங்கே உள்ள எல்லா மக்களும் இந்த போட்டில் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்க்கவே தெரியும் வயது போன மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போட்டில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆள் அதை கருத்தில் கொண்டு ஒரு சேஃப்டி மெஷர் ஏதாவது போட்டு இந்த போட்டில் ஏறுறதுக்கு ஏதாவது வழி செய்ய வேணும். இப்போ குழந்தைகளை ஏற்றதோ வயது போனாக்களை ஏற்றுறது இதில் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. போட் ஆடிக்கொண்டே இருக்குது. இதை இந்த ஆத்தோரிட்டிஸ் யாராவது பார்க்குறாக்கள் இதை கன்சிடர் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்க வேணும். மிக சிரமத்தின் மத்தியில் தான் மக்கள் இந்த போட்டில் ஏறிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு போட்டுக்கு மேலே நான் இருந்தது, கீழே இடம் இல்லாததால் போட்டுக்கு மேலே மோட்டர் சைக்கிள் மற்றது பைக் அதுகளை ஏற்றி கொண்டு போகலாம். அதுதான் நார்மலாக இங்கே நடக்கிறது. மோட்டர் சைக்கிளை ஏற்றி கொண்டு போயிருக்க மோட்டர் சைக்கிள் சில நேரம் மூவ் பண்ணி கொண்டிருக்கும். அதையும் பார்த்து தான் போகணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி மோட்டர் சைக்கிள் அதில் மூவ் பண்ணதுன்னு சொல்லி. அது சில பல நேரங்களில் அதை பிடிச்சு கொண்டிருக்கவர் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி கொண்டு பிரேக்கை பிடிச்சி கொண்டு இருக்க வேணும். அல்லது உலாஞ்சிக்க அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டது. ஒரு கால் அப்படி நடக்கிறத கண்டுட்டு
இவர் தான் இந்த போர்டில் இருந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கார். இவர் பேசிக்காக அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தவர். கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் ஃபீல் பண்ண. தண்ணி அடித்து கொண்டிருக்கும் கடல் காற்றால். ஸோ மேலேருந்து போவேக்க ஒரு ஃபன்னாயம் இருந்தது. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மெயின்லி இந்த போர்டில் எப்படி போய் நைனாதீவு நாகப்பூஷணி அம்மன் கோயிலுக்கு போகிறதும், நைனாதீவு நாகப்பூஷணி அம்மன் கோயிலில் சிறிய வரலாறு ஒன்றையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துனாங்க. இதுக்கு பிறகு நேராக நாங்கள் கோயிலேருந்து வெளிக்கிட்டு அடுத்த கரைக்கு போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் போகிறதான் பிளான். யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விடயங்களை பார்த்து விட்டுட்டு நேராக அப்படியே வடமராட்சி போகிறது. வடமராட்சி போய் வீட்டை போகிறது தான் பிளான். அதுக்கிடையில் காங்கேசந்துறைக்கும் போகலாம்ன்ற ஒரு பிளான் பண்ணி கொண்டு போகிறோம். அங்கே போய் ஏதாவது வீடியோ எடுத்தணுன்னா இதில் அப்லோட் பண்ணுறேன். அல்லது நாளைக்கு திருப்பி யாழ்ப்பாண கோட்டைக்கு வந்து யாழ்ப்பாண கோட்டையை பற்றி வீடியோ எடுக்க போகிறேன். அந்த வீடியோ இதுக்கு பிறகு வரணும்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமர்த்தினீங்களோன்னு சொல்லிச்சுன்னா புது வீடியோ போடுங்க. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை மூலம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுங்க.